இருக்கீங்க? பூத்தத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகுங்கடி. அது என்னடி இவ்வளவு அரசு என்னடி இதெல்லாம்? எனத்த போய் எழுப்புறது. காலங்காத்தால ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி கொடுக்க பொண்ணு வீட்டுல விதி இல்ல. அங்க பாரு சம்மந்தி வீட்டுல அவ கையில கிளாஸ் வச்சு திரியிறாளுவோ. கீழே வச்சா எவ எடுத்துக்கோளான்னு கையிலேயே வச்சு திரியிறாளுவோ. ஏண்டி நீங்க எல்லாம் பொண்ணு விட்டுக்காரீங்களா? அதான் காப்பி கிளாஸ கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சம்மந்தி அம்மா, சம்மந்தி அம்மா. காப்பியா குடிங்க. ஏமா சம்மந்தி அம்மா, சமையல் கட்டுக்கு யார் இன்சார்ஜ்? இன்சார்ஜ் எல்லாருமே சேர்ந்து பாத்துக்கிறது. எல்லாருமேவா? அதான் இந்த லட்சணத்துல இருக்குது. இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? ஒண்ணு நடக்கலாமா? எல்லாம் கிளீனா தான் இருக்கு. அப்பாமா மாப்பிளோடக்காரங்க வந்திருக்கோம். காப்பி வேணுமான கேட்க கூட வக்கல். இது எனக்கு அநியாயமா இருக்கு. நான் என்ன குடிக்க வேண்டாம் நான் சொன்னேன். அண்டால காப்பி இருக்கு, கிட்டக்க கிளாஸ் இருக்கு. மொண்டை குடிக்க வேண்டியதானே? என்ன மொண்டு குடிக்கிறதா? அடியே கோகிலாபுரத்துக்காரங்க கும்பி காஞ்சாலும் குப்பரை படுத்துக்கோமே தவிர மச்சான் குழந்தை வீட்டுல மண்டி போட்டு சாப்பிட மாட்டோம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு அப்படியே ஏதோ பாக்குறதுக்கு மரபு சுமாரா இருக்காளே, அதுக்காக மனசு கட்டிப்படுத்திட்டு சும்மா இருக்கேன். ஏத்தா உன் கையால மொண்டு கொடுத்தா நான் தேஞ்சா போயிடுவேன். இத பாருங்க, நீங்க சண்டை போடுறதுக்கே வந்தீங்கன்னா அப்புறம் நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பவே இந்த போன வாங்கிட்ட சொன்னேன், இந்த கல்யாணத்தை நம்ம ஊர்ல வச்சுக்கலாம்னு. கேட்கலையே, சம்பிரதாயம் குடித்து வந்துட்டு சாகடிக்கிறாரே. கேட்கற இந்த போன வாய நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதுங்க. ஆளால் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்க என்ன காப்பி கடையா வச்சிருக்கோம்? கல்யாணம்னா 4 தான் நடக்கும். நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். இதுக்கு மேல எங்களால முடியாதுங்க. முடியாதுடி, உங்களால ஒண்ணும் முடியாது. பொண்ணை பெற்ற உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளை சிங்கத்தை பெற்று சீர்வரிசையோட வந்த இந்த சிங்காருக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே ஆஞ்சு